10ஆம் வகுப்பு முடிச்சிட்டிங்களா? அடுத்து என்ன படித்தா உடனடியாக நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும்னு யோசிச்சுட்ருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான தகவல் காத்துட்ருக்குது. கடைசியில் ஒரு ஆச்சரியமும் இருக்குது. இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குமாறு ஆரணி தொழில்நுட்பத்துறை முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரணி மாநகரம் ஏற்கனவே தொழில்துறை என்று எடுத்துக்கொண்டால் பாரம்பரியமிக்க பட்டோ அரிசி உற்பத்தியிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நகரம். ஆனால் இப்பொழுது இந்த இரண்டு தொழில்கள் மட்டுமல்லாமல் பல தொழிற்சாலைகளிலும் இந்த ஆரணி சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து பயிற்சி பெறக்கூடிய பயிற்சியாளர்கள் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று இந்த அரிய நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசுடைய வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தினுடைய உதவி இயக்குனர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் திருமிகு பயிற்சியுடைய அலுவலகத்துடைய பயிற்சி அலுவலர் அவர்களையும் உதவி பயிற்சி அலுவலர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது நமது உதவி இயக்குனர் அவர்களுடைய பெரும் முயற்சி தான். தனியார் தொழில் பயிற்சி நிலைய மாணவர்கள் அனைவரும் பயிற்சி முடித்தவுடன் உடனடியாக வேலை வாய்ப்பு பெற வேண்டும். அதற்கு படிக்கும் முறை, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு மிக நன்றாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு உண்மையிலேயே முழு ஒத்துழைப்பு தருகின்ற தொழிற்சாலைகளில் இருந்து ஏறக்குறைய 15 தொழிற்சாலைகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். கூடுதலாக ஒரு 5 தொழிற்சாலைகளில் இருந்தோம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அந்த மேனேஜர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம அழைக்கலாம். இருந்தாலும் கால நேரம் கருதி இங்கு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகளை ஒரே ஒரு நிமிடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். HDF சென்னை, கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க் சதன் ரயில்வே சென்னை, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் திருவண்ணாமலை, ஷீஷேகர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் செய்யார், LNT கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம், ராட்மேன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் செய்யார், சிம்சன் டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா TI குரூப் ஆவடி சென்னை, ஜான்சன் லிஃப்ட் பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு புதுச்சேரி, ஸ்ரீராம் ஃபோர்க் லிஃப்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் திருமுடிவாக்கம் சென்னை, ஸ்ரீ ஸ்ரீனிவாசா மோல்ட்ஸ் அண்ட் டைல்ஸ் அவங்களுக்கு திருமுடிவாக்கம் அவங்க வந்திருக்காங்க, SRS மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்களும் வருகை தந்திருக்கின்றார்கள், டைட்டான் வாட்சஸ் டிவிஷன் ஓசூர், ரியாமின் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் சென்னை, LG டெக்னிக்கல் அகாடமி ஈகாட்டு தாக்கல் சென்னை, ராயல் என்ஃபீல்ட் அகாடமி ஃபார் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் படப்பை. இன்னும் இதை தவிர்த்து இன்னும் ஏறக்குறைய ஒரு 4-5 பேர் கூடுதலாக வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை நமது உதவி இயக்குனர் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஐடிகளுடைய அனைத்து ஐடி முதல்வர் நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களை நான் வருக என வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் கடவுளை இணைப்பில் அவர்களை உங்களுக்கு வரவேற்பை தெரிவித்துக் கொள்ளுமாறும் வேண்டுகிறேன்.
அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கக்கூடிய எங்களை போன்ற பங்கெடுக்கக்கூடிய தனியார் ஐடிஐ ஆரணி ஐடிஐ உடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஐடிஐகள் தாளாளர்கள் முதல்வர்கள், குறிப்பாக கோடப் ஐடிஐ சேத்துப்பட்டு, போலூர் ஐடிஐ, டான்பாஸ்கோ ஐடிஐ போலூர், போலூர் ஐடிஐ போலூர், சம்புவராயர் ஐடிஐ மரணமல்லூர், கனகமலை ஐடிஐ வண்ணாங்குளம், அண்ணாமலையார் ஐடிஐ உடையூர் போன்ற ஐடிஐ முதல்வர்கள், ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளை சிறப்புடன் மக்களுக்கு தெரிவிக்க இங்கு வருகை தந்திருக்கின்ற தினத்தந்தி நிருபர் திரு விஜயகுமார், தினபூமி நிருபர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் இந்த துறையிலிருந்து வந்திருக்கின்ற இந்து எடிட்டர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாரையும் நம் அனைவரின் சார்பாக அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த 7 தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களை வழங்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களை அனைவரையும் வரவேற்று நீங்கள் அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டும் விதமாக ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி இன்னும் நிறைய நாங்கள் பேச வேண்டியதில்லை. பல தொழில் நிறுவனங்களில் இருந்து உங்களுக்காக வேலை வாய்ப்பு வழங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் எல்லாம் காத்திருக்கிறதோ அது எல்லாம் தெரிவிச்சு நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வாழ்வில் வளம் பெற வேண்டும். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் தொழில் துறையில் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் இங்கே தொழில் வேலை வாய்ப்பு மிக குறைவு இருந்தாலும் அந்த குறையை போக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே பல தொழில் நிறுவனங்களில் இருந்து, முன்னணி தொழில் நிறுவனங்களில் இருந்து உங்களை சந்திக்க நேரடியாக வந்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயிற்சியாளர்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி பயிற்சி முடித்தவுடன், தேர்வு எழுதி முடித்தவுடன் உடனடியாக வீட்டில் கொஞ்சம் எதுவும் லீவு நாள் அப்படின்னு சொல்லி இருக்காம மறுநாளே நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த தொழில் நிறுவனங்களில் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் வேலைக்கு சென்றால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் உங்கள் கிராமம் நல்லா இருக்கும். உங்கள் கிராமம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையிலே யாரும் சோம்பி தெரியாமல் எனக்கு இந்த கம்பெனி கிடைக்கல அந்த கம்பெனி கிடைக்கல சொல்லக்கூடிய வாய்ப்பு இனி இல்லை. அரசாங்கத்தின் சார்பாகவே குறிப்பாக நமது உதவி இயக்குனர் அவர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் கொடுக்கிறார். எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும், எல்லா கம்பெனிகளையும் கொண்டு உங்க இடத்துக்கே நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை முதலாக செய்து காண்பித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய நம்ம ஆரணி ஐடி ஆரம்பித்து 33 வருடங்கள் நிறைவடைகிறது. நம்ம ஐடியில தான் கேம்பஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 6 ஐடி மாணவர்களை சேர்த்து இது மாதிரி ஒரு கேம்பஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து இந்த முயற்சி எடுத்தார். ஸோ குறிப்பாக இந்த 7 ஐடிகளின் சார்பாக நமது உதவி இயக்குனர் அவர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அலுவலர்களுக்கும் இந்த வரவேற்புரையிலே நன்றி பாராட்டி வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உதவி இயக்குனர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து ஐடியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். தமிழக அரசின் சார்பாக தனியார் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு இந்த வளாக நேர்காணல் மற்றும் தொழிற்பயிற்சி சேர்க்கை முகாமிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவர்களையும் இங்கே அழைத்து வந்துள்ள அனைத்து தனியார் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர்கள் மற்றும் தாளாளர்களுக்கும் இந்த முகாமிற்கு வருகை புரிந்துள்ள அரசு தனியார் தொழில் நிறுவனங்களுக்கும் என் முதற்கண் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொழிற்சாலைகள் வந்து நிறைய வேக்கன்ட் இருக்கு. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து எனக்கு நிறைய வந்து ஸ்கில்டு மேன் பவர் இருக்குது சார், வேக்கன்சி இருக்குது சார். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேர்ன் அப் ஆக மாட்டுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வேக்கன்சி இருக்கின்ற ஒரு சூழ்நிலைனால இது தனியார் தொழிற்பயிற்சிகள் மட்டுமல்ல, அரசு சார்ந்த நிறுவனங்களும் இதே நிலைமை தான். வணக்கம், எனது பேர் தர்மி நடராஜன். எல்என்டியிலேருந்து வந்திருக்கேன். எல்என்டின்றது லார்சன் அண்ட் டூப்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதாவது வந்து எல்என்டியோட தொழில் பயிற்சி நிறுவனம் வந்து நடத்தக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இவங்க வந்து ட்ரைனிங்கும் பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போது இது வந்து ஆரணி வட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில், இந்த ஆரணி வட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களிலிருந்து வரவழைச்சு இன்றைக்கி வேலைவாய்ப்பு முகாம் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கேன். பல நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். அதாவது சாதாரண மாணவனாக சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு தொழிலில் முன்னேறி இந்த ஒரு தொழிலதிபராக உள்ளார். அதே போல அதே திருவண்ணாமலையில் படித்து பழனி என்பவர், இவரும் 2 தொழில் நிறுவனம் நடத்தி வருடத்திற்கு 10 கோடி ரூபாய் டர்ன் செய்கிறார். இதெல்லாம் எதனால? கஷ்டப்பட்டு படித்து முன்னேற எண்ணம் வந்தால் கண்டிப்பாக உங்களால் முன்னேற முடியும். அதாவது நீங்களாம் வேலை தேடி போய் அழைச்ச காலம் போய் உங்களை நாடி வந்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. ஐடியில் சேர்ந்து படிப்பதனால் கிடைக்கும் நன்மை பற்றியும் கூறினார். உங்களுடன் 10ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் வேற மேற்கொண்டு படிக்க பலவிதமான கல்வி வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஐடிஐ படித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதற்காக என்றால், இன்று தமிழகத்தில், இந்தியாவில் இருக்கிற 3இல் 1 பகுதி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆனால் அங்கே படிக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான்னா அது கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் ஐடிஐ படித்த அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வேலை இருக்குது. அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய காத்து இருக்கு. உங்களுக்காக வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதை தேர்ந்தெடுத்ததுக்காக முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஐடிஐ மாணவர் அப்படின்றதுல எனக்கும் ஒரு தனி பெருமை இருக்கு. நானும் ஒரு முன்னாள் ஐடிஐ மாணவர் தான். என்னுடைய இளைய மகனும் ஒரு தனியார் தொழிற்பயிற்சி நிலைய ஐடிஐ மாணவர் தான் என்பதில் நான் தனிப்பட்ட முறையில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவுடன் ஐடிஐ படித்தவர்களுக்கு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. பல நிறுவனங்களும் அரசு துறையும் ஐடிஐ படித்த மாணவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் நமது ஆரணி பாஞ்சாலி அம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் பல நிறுவனங்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நேர்முக தேர்வுகளை அங்கேயே நடத்தி அவர்களுக்கு உரிய பணி ஆணைகளையும் அந்த இடத்திலேயே வழங்கப்பட்டது. தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே பணி நியமன ஆணைகளை பெற்ற மாணவர்கள் வணக்கம். இந்த நேர்முக காணலில் மொத்தம் 69 பிள்ளைகளை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே முதல் வாரம் வர சொல்லியிருக்கோம். வந்து கலந்துட்டாங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்குள்ளே அவங்களோட பிளேஸ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வாங்கியிருக்காங்க. இந்த அரிய ஒரு வாய்ப்பை இவர்களை எல்லாம் பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நல்ல மாணவர்கள், அதாவது அவர் சொல்லும் பொழுது பிஇ டிப்ளமோ எல்லாம் படித்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு தான் வேலை கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே ஐடிஐ படித்தவர்களுக்கு ஜாப் செக்யூரிட்டின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. உங்களை தேடி பல நிறுவனங்கள் வந்து
வந்து உங்களை தேர்வு செய்கின்ற ஒரு நேர்முக தேர்வு செய்கின்ற ஒரு கேம்பஸ் இன்று இதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது உதவி இயக்குனர் கூறும்பொழுது சொன்னார், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆரணி ஐடிஐக்கு முதலில் ஒரு வாய்ப்பை தந்த உதவி இயக்குனர் அவர்களுக்கு நான் அந்த ஆரணி ஐடிஐனுடைய தாளாளர் என்ற முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என் முயற்சி செப்பனவே வெற்றி பெற என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை பெற்ற மாணவர்கள் மனதில் மகிழ்ச்சியுடன் தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை விரைவில் சிறப்பாக தொடங்க இருக்கிறார். 33 ஆண்டு காலமாக ஆரணி மாநகரில் வெற்றிகரமாக பயிற்சி அளித்து வரும் ஆரணி தொழிற்பயிற்சி நிறுவனம் இப்பொழுது சேர்க்கையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அனைவரும் பங்கேற்று பயன்பெறுங்கள். நன்றி.